இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் எனது இனிய நண்பன் மோடி அவர்களே அப்படின்னு அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப் அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போட்டிருக்காரு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளான் இருக்கும். நம்ம ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி பல யுக்திகள் வச்சுருப்பார். ஏன்னா கடந்த ஒரு மாதமாக நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி ட்ரம்ப்பு கிட்ட பேசலை. வாங்க அதை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். செப்டம்பர் 17 நரேந்திர மோடி நம்ம பாரத பிரைம் மினிஸ்டரோடைய பிறந்த நாள். உலகத்தில் இருக்கிற நிறைய டாப் அஃபீஷியல்ஸ், பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ் எல்லாரும் மோடி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. காலையிலேருந்து அவருக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ஆள்கிட்ட கால் வந்தது, அதுதான் பிரசிடென்ட் ட்ரம்ப். ஏன்னா ஆகஸ்ட் மந்த்லேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு அமெரிக்காவுக்கும் சுமூகமான பேச்சுவார்த்தை போகவே இல்லை. ஒவ்வொரு பேச்சுலேயும் நமக்கு அவங்களுக்கும் ஏதாவது கைகலப்பு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அவரெல்லாம் ஃபோன் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா நினச்சது. ஆனால் நேர்மறையாக அவரே டைரெக்டாக ஃபோன் பண்ணியிருக்காரு நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு. இதில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. ஆனால் முக்கியமாக நிறைய பேசப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துறதுக்கு இந்தியா ஒரு பெரும் சப்போர்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிறேன், அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ட்ரம்ப் அவரோட அக்கௌண்ட்டில் போட்டிருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம இந்தியன் மீடியா என்ன சொல்லுது அப்படின்னா, ரஷ்யன் ஆயிலை நீங்கள் வாங்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் நம்மளை இன்டைரக்டாக சிரிச்சுக்கிட்டே ஃபோர்ஸ் பண்ணுறாரு. ஆனால் நம்ம பிரைம் மினிஸ்டர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த இடத்துல நம்ம இந்த ஜியோ பாலிட்டிக்ஸை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறாரு. அதே நாள் யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு இந்த ட்ரேட் வாரை நிறுத்துறதுக்கான வழிகளையும் முயற்சிகளையும் அமெரிக்கா எடுத்து நல்ல சுமூகமான வழியில் கொண்டு போகலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ஒரு டீமே வந்து இறங்கியிருக்கு. அதை லீட் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரெண்டன் லிஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபீஷியல் வந்திருக்காரு. அவரும் அவரோட டீமும் இன்றைக்கி பாரத பிரதமர் கூட ஒரு மீட்டிங் வச்சு என்னென்ன பிரச்சனை, அதை எப்படி நம்ம சுமூகமாக நமக்குள்ளே முடிச்சுக்கலாம், தேவையில்லாமல் உலகத்துக்கு முன்னாடி நம்ம ரெண்டு நாடும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்த ரெண்டு நாடும் இப்படி அடிச்சுக்கிற மாதிரி போகுதே, இதை இதோடு நிறுத்திட்டு நம்ம பழைய மாதிரி நண்பர்களாகவே மாறிடலாம் அப்படின்னு சொல்லுறதுக்காக ஒரு டீம் வந்திருக்கு. நம்ம பாரத பிரதமர் அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிறது இனிமேல் தான் நமக்கு தெரியும். இதே நேரத்தில் நம்ம நரேந்திர மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்ன இன்னொரு பெரிய கை ரஷ்ய பிரதமர் புட்டின். அவரும் வந்து அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாரு, இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பா அப்படின்லாம் போட்டுட்டு கீழே இந்தியா ரஷ்யாவுடைய ஒரு ப்ரிவிலேஜ்டு பார்ட்னரு, எவன் வந்தாலும் இந்த ஒரு அசாத்திய பார்ட்னர்ஷிப்பை உடைக்க முடியாது, நம்ம நாட்டோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் மேலும் மேலும் வளர நான் வாழ்த்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்கிலீஷில் டைப் பண்ணி போட்டிருக்காரு. அதாவது இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா இந்தியா வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இப்போ மாட்டியிருக்கு. இந்த பக்கம் உயிர் தோழன், இந்த பக்கம் ஒரு பிஸ்னஸ்மேன். ரெண்டு பேருக்கு நடுவில் நம்ம மாட்டிகிட்ருக்கோம். உயிர் தோழனா இல்லை நமக்கு காசு கொடுக்குற பிஸ்னஸ் மேனா அப்படிங்கிறதுக்கு நடுவில் மாட்டியிருக்கோம். பிஸ்னஸ் மேன் என்ன சொல்கிறான்னா, நீ இந்த உயிர் தோழலாம் விட்டுட்டு ஒழுங்காக என் கூட பிஸ்னஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே மிரட்டுறான். இந்த பக்கம் உயிர் தோழன் என்ன சொல்கிறான்னா, அவன் கிடக்கிறான்டா, நம்மளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். யார் சொல்கிறது எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான கேள்விக்குறி. இதெல்லாம் ஒரு ட்ரேடு பிரச்சனை தானேப்பா, இதில் என்ன நம்ம பெருசாக பேசிட போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தோம்னா, இங்கே தான் சின்னதாக ஒரு ட்விஸ்ட்டு. இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் இதையும் நீங்கள் பார்க்கணும். நமது நட்பு நாடான பங்களாதேஷ்க்கு 2000 பேர் கொண்ட ஒரு சின்ன ஆர்மி யூனிட் வந்து அமெரிக்காலேருந்து வந்து இறங்கியிருக்கு. எதுக்காக திடீர்னு சிட்டகாங்குக்கு ஒரு அமெரிக்கா யூனிட் வந்து இறங்கணும்? அதுவும் பங்களாதேஷ்க்கு இப்போ இருக்கிற நிலைமையில் அவங்க வந்து ஒரு ஆர்மியை கேட்கவே இல்லை, ஆனால் அவங்க வந்து இறங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கேட்கவும் முடியாது, ஏன்னா அது அந்த நாட்டுடைய பிரச்சனை. பட் இப்படி ஒரு நட்பு நாடுக்கு நடுவில் ஒரு அமெரிக்காவோட ஆர்மி வந்து உள்ளே இறங்கியிருக்குன்னா விஷயம் இல்லாமல் அவங்க இறங்க மாட்டானுங்க. சரி, நேபாளில் ஏதாவது வந்திருக்கானுங்க அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே போராட்டம் நடக்குது, கலவரத்தை நிறுத்துறதுக்காக அவங்க நட்பு நாடான அமெரிக்காவை கேட்டிருக்கலாம், அதனால் வந்திருக்கலாம் சொல்லலாம். பங்களாதேஷ்க்கு ஏன் வரணும்? ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நமக்கும் தெரியுது. ஆனால் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாருக்கும் இது வரைக்கும் தெரியாது. இப்போது ட்ரம்ப் வந்து மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதோ, மோடிக்கு புட்டின் பிறந்தநாள் வாழ்த்து சொன்னதோ இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் வெறும் வாழ்த்துக்கள் தான். இது வரைக்கும் இதெல்லாம் வந்து வாய்ப்பேச்சாக தான் இருந்திருக்கு. எங்கேயும் வந்து ஒரு சைன்டு டீலாக நடக்கலை. இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பேச்சுகள் ஏகப்பட்டதை நம்ம கேட்போம். ஆனால் எதுவுமே வந்து உறுதியாகாது. ஏன்னா ட்ரேடு நெகோசியேஷன்ஸ் அப்போ என்ன வேணால் பேசுவாங்க. கடைசியில் சைன் பண்ணும்போது தான் ஏகப்பட்ட உள்ள ஆப்புகள்லாம் வச்சுருப்பாங்க. அது நமக்கு தெரியாது. அது சைன் பண்ணும்போது தான் அந்த நாடு இது சொல்லுது, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு அப்போ தெரிய வரும். அது வரைக்கும் இந்த மாதிரி நியூஸுகள்லாம் தொடர்ந்து நம்ம சேனலை கவனிச்சுக்கிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.